இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. யூசுப் ராவுத்தர் வழக்கை தற்காலிகமாக ஒத்திவைக்க அன்வாருக்கு அனுமதி. தனது முன்னாள் ஆராய்ச்சி உதவியாளர் யூசுப் ராவுத்தர் தனக்கு எதிராக தொடுத்துள்ள சிவில் வழக்கை ஒத்திவைக்க கோருவதில் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெற்றி பெற்றுள்ளார். அன்வார் செய்துள்ள ஒரு விண்ணப்பம் ஜூலை 21 செவிமடுக்கப்படும் வரை தற்காலிகமாக அவ்வழக்கை ஒத்திவைக்க புத்திரஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது. தனது விண்ணப்பத்தை நியாயப்படுத்த அன்வார் அசாதாரணமான சூழ்நிலையை மேற்கோள் காட்டியுள்ளார். எனவே எங்களுக்கு இருக்கும் அதிகாரத்தை கொண்டு அவரின் விண்ணப்பத்தை ஏற்கிறோம் என்று மூவர் அடங்கிய நீதிபதி குழுவுக்கு தலைமை ஏற்ற சுபாங் லியான் தெரிவித்தார். எனவே உயர் நீதிமன்றத்தில் வரவேண்டிய விசாரணையை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அவர் தீர்ப்பளித்தார். கடந்த வாரம் நீதிமன்ற வழக்குகளில் இருந்து நாட்டின் பிரதமர் விலக்கு பெற முடியுமா என்பது உள்ளிட்ட 8 கேள்விகளுக்கு கூட்டரசு நீதிமன்றத்திடம் பதில் கோரும் முயற்சியில் ஸ்ரீ அன்வார் தோல்வி கண்டார். இதையடுத்து திட்டமிட்டபடி ராவுத்தர் வழக்கு ஜூன் 16 முதல் 25 வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. மலாய் ஒற்றுமை மலாய்க்காரர் அல்லாதோரை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது, ராமசாமி நினைவுறுத்து. மலாய் ஒற்றுமை என்பது இனங்களுக்கு இடையில் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தாத வண்ணம் இருக்க வேண்டும். அப்படி ஒரு ஒற்றுமை அடித்தளமாக கொண்டு ஒட்டுமொத்த நாட்டையே கட்டி எழுப்பும் புதிய தேசிய ஒப்பந்தம் உருவாக்க வேண்டும் என உரிமை கட்சி தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது முன்னெடுத்துள்ள மலாய் அரசியல் ஒற்றுமை முயற்சிகள் குறித்து ராமசாமி அவ்வாறு கருத்துரைத்தார். மகாதீர் உள்ளிட்ட தரப்புகளின் அம்முயற்சி வலதுசாரி அல்லது கடுமையான தேசியவாத கோணத்தில் பார்க்கப்படக்கூடாது. மாறாக எல்லா மலேசியர்களையும் உள்ளடக்கிய விரிவான ஒரு தளத்தை உருவாக்கக்கூடிய வியூக திட்டமாகவே பார்க்கப்பட வேண்டும் என்றார் அவர். பக்கத்தான் ஹரப்பான் தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் மலாய் மற்றும் மலாய்க்காரர் அல்லாதோரின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய தவறி உள்ளதாக கூறி ராமசாமி ஆகவே மலாய் ஒற்றுமை என்பது சீன மற்றும் இந்திய சமூகங்களை புறக்கணிக்கும் வகையில் உருவாக்கப்படக்கூடாது என எச்சரித்தார். சால்மன் மீன் இறக்குமதி பழங்கள் ஆகியவற்றுக்கு 5% விற்பனை மற்றும் சேவை வரி மலேசிய நிதித்துறை. அத்தியாவசிய தேவைகள் பட்டியலில் இடம்பெறாத பொருட்களான கிங் கிராப், சால்மன் மீன் உற்பத்திகள், டிராஃபில், காளான்கள், இறக்குமதி செய்யப்பட்ட பழங்கள், எசென்ஷியல்ஸ், எண்ணெய் வகைகள், பட்டு துணிகள் மற்றும் தொழில்துறை எந்திரங்கள் போன்றவைகளுக்கு வருகின்ற ஜூலை 1 முதல் 5% விற்பனை வரி உட்படுத்தப்பட்டுள்ளதாக மலேசிய நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2025 ஆண்டிற்கான பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு மறு ஆய்வு செய்த விற்பனை மற்றும் சேவை வரியின் வரம்பு பொதுமக்களுக்கு சுமையை ஏற்படுத்தாது என்றும் அதேவேளை நாட்டின் வருவாயை அதிகரிக்கவும் துணை புரியும் என்றும் நிதித்துறை விளக்கப்படுத்தியுள்ளது. மேலும் இந்த வரி அமலாக்கம் ஒட்டுமொத்த பொருட்கள் மீது செலுத்தப்படாமல் ஆடம்பர அல்லது அத்தியாவசியமற்ற இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கு மட்டுமே வரி விதித்து தேசிய வருவாயை அதிகரிப்பதே முக்கிய நோக்கமாக கொண்டிருக்கின்றது. இருந்தபோதும் மேற்கண்ட ஆடம்பர பொருட்களை ஆரோக்கிய அடிப்படையில் அன்றாட வாழ்வியல் இயல்பாக பயன்படுத்தி வரும் பொதுமக்கள் அப்பொருட்களை அதிக விலையில் வாங்கும் சூழலுக்கு தள்ளப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ரவாங்கில் காருடன் மோதி பள்ளத்தாக்கில் விழுந்த பாகிஸ்தானியர் படுகாயம். ஸ்லாங்கூர் ரவாங் அருகே பிளஸ் நெடுஞ்சாலையில் தான் ஓட்டி சென்ற மோட்டார் சைக்கிள் காருடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 15 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தில் விழுந்து பாகிஸ்தானியர் காயமடைந்தார். இன்று காலை 8 மணிக்கு மேல் அவ்விபத்து நிகழ்ந்ததாக ரவாங் தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது. ஹோண்டா டேஷ் மோட்டார் சைக்கிளோடு விழுந்த அவ்வாடவருக்கு கால் எலும்பு முறிந்தது. முதுகெலும்பிலும் முகத்திலும் காயம் ஏற்பட்டன. தீயணைப்பு மீட்பு குழுவினர் 5 நிமிடங்களுக்குள் அவ்வாடவரை ஸ்ட்ரெச்சர் மூலம் மேலே கொண்டு வந்து சிகிச்சைக்காக மருத்துவ குழுவிடம் ஒப்படைத்தனர். மோட்டார் சைக்கிளை மோதிய காருக்கு என்ன ஆனது என்பது தெரியவில்லை. தங்காக்கில் மனைவியை கொன்ற வேலையில்லா ஆடவர் மீது குற்றச்சாட்டு, மனநல பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டார். கடுமையான வாக்குவாதத்தை தொடர்ந்து காய்கறி வெட்டும் கத்தியால் தனது மனைவியின் கழுத்தை அறுத்ததாக வேலையில்லாத ஆடவர் மீது ஜொஹூர் தங்காக் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று கொலை குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் கொலை வழக்கு உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் 32 வயது முகமது கைருல் அஸ்மி இதனின் அவரிடம் வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை.
ஜூன் 2ஆம் தேதி பிற்பகல் 3:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை ஜெரோம் தாமாம் கஹாவில் உள்ள வீட்டில் தனது 34 வயது மனைவி லெகா ஜூனோஸை கொலை செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. குற்றவியல் சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் இது கட்டாய மரண தண்டனையை கொண்டு வரும் குற்றமாகும். இவ்வேளையில் அரசு தரப்பின் விண்ணப்பத்தை ஏற்று கைருலை ஜொகூர்பாருவில் உள்ள பெர்மாய் மருத்துவமனைக்கு மனநல பரிசோதனைக்கு அனுப்பவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. உப்சி பேருந்து விபத்து துயரத்தில் இருக்கும் குடும்பங்களின் மனவேதனைகளை மதிக்குமாறு வலைதளவாசிகளுக்கு ஃபாமி அறிவுறுத்து. உப்சி மாணவர்களை உட்படுத்திய கெரிக் பேருந்து விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் மனவேதனையை புரிந்து நடந்து கொள்ளுமாறு வலைதளவாசிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்ஸில் அந்த நினைவூட்டலை விடுத்துள்ளார். 15 மாணவர்களை பலிகொண்ட அந்த கோர விபத்து குறித்து சமூக ஊடகங்களில் பல்வேறு உள்ளடக்கங்கள் வலம் வருகின்றன. ஆனால் எதுவானாலும் பாதிக்கப்பட்டவர்களின் மனங்களை காயப்படுத்தும் வகையில் இருக்கக்கூடாது என்றார் அவர். ஏற்புடையதாக இல்லாத ஒரு வீடியோ வைரலாகி வருவதையும் அமைச்சர் உதாரணம் காட்டினார். யாரோ ஒருவர் விபத்து நடந்த இடத்திற்கு சென்று நொறுங்கி போன பேருந்தின் உள்ளிருந்து வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளார். பெற்றோர்கள் தங்களின் அன்புக்குரிய பிள்ளைகளை இழந்து வாடும் இந்நேரத்தில் இது போன்ற வீடியோக்களை வெளியிடுவது எந்த அளவுக்கு நாகரிகமான செயல் என தமக்கு தெரியவில்லை என்றார் அவர். பெரும்பாலான வீடியோக்கள் அனுதாபம் தெரிவிக்கும் நோக்கிலேயே வெளியிடப்படுகின்றன என்றாலும் அதுபோன்ற உள்ளடக்கங்களை குறித்து மேலதிக கவனம் தேவை. பாதிக்கப்பட்டவர்களின் இடத்திலிருந்து பார்த்தால்தான் அவர்களின் மனவேதனையும் வலியும் நமக்கு புரியும் என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கனரக வாகனங்களில் வேக கட்டுப்பாடு வரையறையை கட்டாயமாக்கும் கொள்கையை அரசாங்கம் வரைகிறது. எந்த ஒரு சாலையிலும் பாதுகாப்பு கொள்கையை வலுப்படுத்தும் நடவடிக்கையாக கனரக வாகனங்களின் வேக கட்டுப்பாட்டை கட்டாயமாக்க வரையறுக்கும் கொள்கையை தற்போது அரசாங்கம் வரைந்து வருகிறது. இந்த செயல் திட்டம் அமலுக்கு வந்தவுடன் அதற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையை ஒட்டுமொத்தமாக தடுப்பதற்கான அனைத்து கொள்கையும் ஆராயப்படுவதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார். சாலையில் பாதுகாப்பு கொள்கையை வலுப்படுத்தும் தனது முயற்சிகளை அரசாங்கம் நிறுத்திவிடக் கூடாது என்றும் அவர் கூறினார். குறிப்பாக பொறுப்பற்ற வாகன ஓட்டுநர்களின் மிரட்டல்கள் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களை பின்பற்ற தவறும் கனரக வாகனங்களில் இருந்து சாலை பயணர்களை பாதுகாக்கும் கடப்பாட்டை நாங்கள் கொண்டுள்ளோம் என்று அந்தோனி லோக் கூறினார். பிரேக் செயல்படவில்லை. கிரீக்கில் விபத்துக்குள்ளான பேருந்தின் ஓட்டுநர் மன்னிப்பு கோரினார். உப்சி பல்கலைக்கழகத்தின் 15 மாணவர்கள் உயிரிழப்புக்கு காரணமான பேருந்து விபத்திற்காக அவர்களின் குடும்பத்தினரிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் திடீரென பிரேக் செயல்படாததே இந்த விபத்திற்கான காரணம் என பேருந்து ஓட்டுநரான 39 வயதுடைய முகமது அமீருல் ஃபதில் சுல்ஃபிக்லே தெரிவித்தார். தெலங்கானாவிலிருந்து பேருந்து புறப்பட்ட போது அது நல்ல நிலையிலேயே இருந்தது. கிரிக்கிலும் யானை கடந்து செல்லும் பாலத்திற்கு அருகே திடீரென பேருந்தின் பிரேக் செயல் இழந்தது. நான் ஓட்டி சென்ற பேருந்தில் எந்த ஒரு அடையாள அறிகுறியும் காட்டாமலேயே பிரேக் செயல் இழந்ததோடு காற்று அழுத்த முறையும் செயல்படவில்லை என தைபிங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முகமது அமீருல் தெரிவித்தார். தன்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் செய்ததாகவும் ஏர் பிரஷரும் வேலை செய்யவில்லை, ஹேண்ட் பிரேக்கும் செயல்படவில்லை என்பதால் கியரை மாற்ற முடியவில்லை. மற்ற வாகனத்துடன் மோத தவிர்க்க முயன்றேன். விபத்து நடப்பதற்கு முன்பு ஒரு லோரி உட்பட குறைந்தது 4 வாகனங்களை கடந்து சென்றது எனக்கு நினைவிருந்தது. விபத்து நிகழ்வதற்கு முன் நான் கடைசியாக முந்தி சென்ற வாகனத்தில் டேஷ்கேம் இருந்தது. நான் வேகமாக ஓட்டவில்லை. மற்ற வாகனங்கள் மீது மோதுவதை தவிர்க்க முயற்சித்தேன். பேருந்து பிரேக்குகள் செயலிழந்ததால் 1 கிலோமீட்டருக்கு மேல் பயணித்தது தாம் மதிப்பிடுவதாகவும் நிலைமை மோசமாகுவதை தடுப்பதற்கு தம்மால் முடிந்த அனைத்தையும் செய்ததாகவும் அவர் கூறினார். வீட்டு வேலை செய்யவில்லையாம், தந்தை கண்டித்ததில் விஷம் குடித்த கல்லூரி மாணவி. தமிழகத்தின் தூத்துக்குடியில் கல்லூரி முடிந்து வீடு திரும்பிய மாணவி வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் இருந்ததால் தந்தை கண்டிக்க போய் அது பெரும் விபரீதத்தில் முடிந்துள்ளது. தந்தை கண்டித்ததால் மனவேதனைக்கு ஆளான 20 வயது கார்த்தி பிரியா விஷம் குடித்து உயிரையே விட்டுள்ளார். பெற்றோர் வெளியில் சென்ற சமயம் பார்த்து கார்த்தி பிரியா விஷம் குடித்து மயங்கி கிடக்க திரும்பி வந்தவர்கள் உடனடியாக அவரை அரசாங்க மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அம்மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் வழக்கு பதிவு செய்து பெற்றோர் மற்றும்
குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்டோரை விசாரித்து வருகின்றனர். பாசம்ஸ், பல்லிகள், பெருஞ்சிலந்திகள் கடத்திய இந்திய நபர் தடுத்து வைப்பு. தாய்லாந்திலிருந்து வந்த ஒரு பயணியிடம் இருந்து பல்லிகள், சூரிய பறவைகள் மற்றும் மரம் பாசம்ஸ் எனப்படும் மரம் ஏறும் ஒரு வகை அரிய அணில்கள் உட்பட கிட்டத்தட்ட 100 உயிரினங்களை இந்திய சுங்க அதிகாரிகள் அண்மையில் குறிப்பிடத்தக்க முறையில் பறிமுதல் செய்ததாக அரசாங்க அறிக்கை தெரிவித்துள்ளது. பிராண்டுலா எனப்படும் 2 பெருஞ்சிலந்திகள் மற்றும் ஆமைகளையும் சுமந்து வந்த பயணி மும்பை விமான நிலையம் வந்தடைந்த போது பதற்றத்தின் அறிகுறிகள் தென்பட்டதால் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜூன் மாத தொடக்கத்தில் தாய்லாந்திலிருந்து வந்த டஜன் கணக்கான விஷ விரியன் பாம்புகளை கடத்தும் ஒரு பயணி தடுத்து நிறுத்தப்பட்டதை அடுத்து இந்த பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட வன விலங்குகளில் ஓணான்கள், ஆமைகள், மெக்சிகோவின் மழைக்காடுகளில் இருந்து வரும் தேன்கரடி, ஆஸ்திரேலியாவில் காணப்படும் 6 சர்க்கரை கிளைடர்கள், போசம் ஆகியவையும் அடங்கும். தொடரும் சாலை விபத்துகள். UMPSA மாணவர்கள் பயணித்து பேருந்து மாரானில் விபத்துக்குள்ளானது. இன்று அதிகாலை 1 மணி அளவில் மலேசிய பஹாங் அல் சுல்தான் அப்துல்லா பல்கலைக்கழக மாணவர்கள் 13 பேர் உட்பட மொத்தம் 28 பேர் பயணித்த விரைவு பேருந்து கிழக்கு கடற்கரை நெடுஞ்சாலையில் சுமார் 161.5 கிலோமீட்டர் தொலைவில் லாரி ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கோலாலம்பூர் TBS பேருந்து நிலையத்திலிருந்து குவாந்தான் TSK பேருந்து நிலையத்தை நோக்கி பயணித்த அந்த விரைவு பேருந்தில் பயணம் செய்த ஓட்டுநர் உட்பட அனைத்து பயணிகள் மற்றும் லாரி ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக எவ்வித காயங்களும் இன்றி உயிர் தப்பியதாக மாரான் மாவட்ட காவல்துறை தலைவர் வாங்கிம் வாய் தெரிவித்துள்ளார். அந்த விரைவு பேருந்து ட்ரெய்லரின் பின்புறத்தில் மோதிய நிலையில் பேருந்தின் முன்பக்கம் சேதமடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இச்சம்பவத்திற்கு பிறகு அனைத்து பயணிகளும் மற்றொரு பேருந்தில் குவாந்தான் TSK பேருந்து நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்த விபத்தில் சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாய்களை வளர்ப்பவர்கள் கண்காணிப்பின்றி அதனை அவிழ்த்து விடுவதால் தொல்லைக்கு உள்ளாகும் டேசா செட்டாங் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள். ஷீகெமமாங் டேசா செட்டாங் குடியிருப்பு பகுதியில் நாய்களை வளர்க்கும் சிலரின் பொறுப்பற்ற போக்கினால் குடியிருப்பு வாசிகள் பெரும் அதிருப்தியையும் கவலையையும் அடைந்துள்ளனர். அண்டை வீட்டுக்காரர்களின் நாய்கள் கண்டபடி சுற்றித் திரிவதால் அங்கு குடியிருக்கும் குடியிருப்பு வாசிகள் பெரும் தொல்லைக்கு உள்ளாகியுள்ளனர். தனது அண்டை வீட்டுக்காரர் 4 பெரிய நாய்கள் உட்பட 5 நாய்களை வளர்த்து வருவதாகவும் அவற்றை கழுத்தில் கயிறு கட்டாமல் அல்லது கண்காணிப்பு இல்லாமல் அந்த நாய்களை வெளியே அழைத்து செல்கிறார். அப்படி அழைத்து செல்லப்படும் நாய்கள் தனது வீட்டிற்கு முன்பும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் அசுத்தம் செய்கின்றன. இந்த நாய்கள் குப்பைகளை கிளறி எல்லா இடங்களிலும் எடுத்து செல்வதாக குடியிருப்பு வாசிகளில் ஒருவர் தெரிவித்துள்ளார். இது குறித்து காஜாங் நகராண்மை கழகத்திலும் புகார் செய்துள்ளதாக லிண்டா என்பவர் இணையதள பதிவேட்டிற்கு புகார் எழுதி அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த விவகாரத்தில் காஜாங் நகராண்மை கழகம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்.